தேசத்தின் தெருக்களில் பசியினால் தவித்திடும் ஜனத்துக்காய் கதறுகிறேன். தேசத்தின் தெருக்களில் பசியினால் தவித்திடும் ஜனத்துக்காய் கதறுகிறேன். ராட்சாம நேரத்தில் தண்ணீரை போல என் இதயத்தை ஊற்றுகிறேன். ராட்சாம நேரத்தில் தண்ணீரை போல என் இதயத்தை ஊற்றுகிறேன். கதறுகிறேன், நான் கதறுகிறேன். என் தேசத்துக்காய் நான் கதறுகிறேன். கதறுகிறேன், நான் கதறுகிறேன். என் தேசத்துக்காய் நான் கதறுகிறேன். அதிகாலை ஜப நேரமே என் அப்பாவின் திருச்சமூகமே. அதிகாலை ஜப நேரமே என் அப்பாவின் திருச்சமூகமே. உடைந்த உள்ளத்தோடு நான் முழங்காலில் நிற்கின்றேன். உடைந்த உள்ளத்தோடு நான் முழங்காலில் நிற்கின்றேன். அதிகாலை ஜப நேரமே என் அப்பாவின் திருச்சமூகமே. அதிகாலை நேரத்தில் என்னை தேடி வந்தால் காண்பீர்கள் என்றவரே. அதிகாலை நேரத்தில் என்னை தேடி வந்தால் காண்பீர்கள் என்றவரே. காலை வேளையிலே உமக்கு முன்பாக காத்திருப்பேனாதா. காலை வேளையிலே உமக்கு முன்பாக காத்திருப்பேனாதா. காத்திருப்பேன், நான் காத்திருப்பேன். என் நேசருக்காய் நான் காத்திருப்பேன். காத்திருப்பேன், நான் காத்திருப்பேன். என் நேசருக்காய் நான் காத்திருப்பேன். அதிகாலை ஜப நேரமே என் அப்பாவின் திருச்சமூகமே. இந்நாளில் சந்திக்கும் மனிதர்க்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லணுமே. இந்நாளில் சந்திக்கும் மனிதர்க்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லணுமே. தரித்திரர்கள் பாவிகள் உம்மிடம் வந்திட அபிஷேகியும் தேவா. தரித்திரர்கள் பாவிகள் உம்மிடம் வந்திட அபிஷேகியும் தேவா. நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே. அபிஷேகத்தான் என்னை நிரப்பிடுமே. நிரப்பிடுமே, நிரப்பிடுமே. அபிஷேகத்தான் என்னை நிரப்பிடுமே. அதிகாலை ஜப நேரமே என் அப்பாவின் திருச்சமூகமே. ரட்சிப்பின் கூட்டங்கள் பெருகணுமே.
சபையெல்லாம் வளரணுமே. ரட்சிப்பின் கூட்டங்கள் பெருகணுமே, சபையெல்லாம் வளரணுமே. ஆராதனைகளும் துதி ஸ்தோத்திரங்களும் அனுதினம் பெருகணுமே. ஆராதனைகளும் துதி ஸ்தோத்திரங்களும் அனுதினம் பெருகணுமே. பெருகணுமே, சபைகள் பெருகணுமே. வளரணுமே, சபைகள் வளரணுமே. பெருகணுமே, துதிகள் பெருகணுமே. வளரணுமே, சபைகள் வளரணுமே. அதிகாலை ஜெப நேரமே, என் அப்பாவின் திருச்சமூகமே. உமக்காக வாழ்ந்திட ஒரு தருணம் எனக்கு நீ தம்பி தேவா. உமக்காக வாழ்ந்திட ஒரு தருணம் எனக்கு நீ தந்தி தேவா. கணக்கில்லா ஜனத்தை உமக்காக என்றும் ஆதாயம் செய்திடுவே. கணக்கில்லா ஜனத்தை உமக்காக என்றும் ஆதாயம் செய்திடுவே. வாழ்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன், போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன். வாழ்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன், போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன். அதிகாலை ஜெப நேரமே, என் அப்பாவின் திருச்சமூகமே. உடைந்த உள்ளத்தோடு நான் முழங்காலில் நிற்கின்றேன். உடைந்த உள்ளத்தோடு நான் முழங்காலில் நிற்கின்றேன். அதிகாலை ஜெப நேரமே, நல்ல கரங்களை தட்டி எல்லா ஜெபங்களையும் பரலோக தேவன் அங்கீகரிக்கிறபடியினால நல்ல முழு பலத்தோட நன்றி ஆண்டவரே. அமருவோம். நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் கொர்நேலியுவனுடைய 5வது சுபாவம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஏறக்குறைய கடந்த 4 நாட்கள் உபவாச ஜெபத்தில் முதல் நாள் அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று தியானித்தோம். 2வது நாள் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன் என்று தியானித்தோம். 3வது நாள் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவன் என்று தியானித்தோம். 4வது நாள் தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிறவன் என்று தியானித்தோம். இந்த உபவாச நாளில் 5ஆம் நாள் முடிந்து இன்றைக்கி 6ஆம் நாள் வந்துட்டோம். 11 மணிக்கு நமக்கு நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் நாள் செய்தியை நம்ம நல்ல மனத்திரையில் பதிய வச்சுக்குவோம். அந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சணமாய்
தரிசனம் கண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களானாலும் சரி, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களானாலும் சரி, அவர்கள் தேவ தூதர்களை தரிசித்திருக்கிறார்கள் தங்கள் ஜெப வேலையில். நீங்களும் நானும் நம்முடைய ஜெப வேலையில் தூதர்களை சந்திக்க முடியும். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி தரிசனத்தில் ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. சத்துருக்கள் அவனுக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனாலும் நடந்த காரியத்துக்கு பிற்பாடு தேவன் ஆபிரகாமை தைரியப்படுத்துகிறார். தரிசனத்தில் முகமுகமாய் பேசுகிறார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. தேவன் ஜெபத்தில் நம்மை அதிகமாய் தைரியப்படுத்துகிறவர். அங்கே சொல்றார் பாருங்க, ஐ எம் கிரேட் ரிவார்ட். நீ பயப்படாத, நானே உனக்கு மகா பெரிய கேடகம் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமோடு முகமுகமாய் பேசுகிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தில் 16ஆம் அதிகாரம் 6 முதல் 16 வசனங்கள். இந்த வசனங்களை படிக்கும்போது அடிமை பெண்ணாராகிய ஆகார், நல்ல கவனிங்க, சாராய் கடினமாய் நடத்தினபடியினால் அவளை விட்டு ஓடி போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. சாராய் ஆகாரை கடினமாய் நடத்த வேண்டிய சூழ்நிலை என்ன என்றால், அவள் கர்ப்பவதியாய் இருந்து அவள் தன்னுடைய நாச்சியாரை பரியாசம் செய்ததினாலே சாராய் அவளை கடினமாய் நடத்தினாள். வேத புத்தகம் சொல்லுகிறது, ஆகார் என்ன செய்தால் தெரியுமா? ஓடி போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வலாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றுண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் பிரத்யட்சமாய் தேவ தூதர்கள் தேவ பிள்ளைகளை சந்திக்கிறார்கள். பிரதர், இன்னைக்கு உண்டாது, இன்னைக்கும் அது உண்மையே. கொர்நேலிய வீட்டுக்கு வந்தாங்களா இல்லையா? கொர்நேலிய வீட்டுக்கு தேவ தூதர்கள் வந்தாங்க. எப்படி வந்தான் தேவ தூதன்? எப்போதும் அவன் ஜெபிக்கிற அந்த அனுபவம், தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தபடியினால் பரத்திலிருந்து உத்தரவு வருகிறது, கொர்நேலியுவே, உன் தான தர்மங்களும் உன்னுடைய ஜெபங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக எங்கே வந்திருக்கிறது? தேவ சந்நிதிக்கு நேரே வந்திருக்கிறது என்று கர்த்தரே அனுப்புகிறார். இதே மாதிரி பாருங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவர் என்ன சொல்றார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஐ எம் ஆல் மைட்டி. கர்த்தர் பேசுறார். பிரியமானவர்களே, நல்ல கவனிச்சுக்கோங்க. உங்க ஜெப நேரத்தில் கர்த்தர் இடைப்படுவார், தூதர்கள் இடைப்படுவார்கள், தூதர்கள் வருவார்கள். அந்த 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு, நல்ல மனத்திரையில் எழுதிக்கங்க, தேவன் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். இதே மாதிரி நான் முன்பகுதியிலேயே சொன்னேன், 18ஆம் அதிகார கடைசி வசனத்திலையும் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல மனதில் பதிய வச்சுக்கோங்க. இந்த காலை நேரத்தில்
நாம் ஜெபிக்க தேவ சமூகத்தில் போகும்போது நல்ல நேரம் எடுத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. உங்கள் பர்சனல் ப்ரேயரில் தனி ஜெபத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு நேரம் கொடுக்கணும். ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவதற்கு நேரம் கொடுக்கணும். வேதாகமத்தில் இப்படி பல காரியங்கள் பார்க்கலாம். ஆதி ஆகமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் கர்த்தர் மம்ரே பூமியின் சமபூமியில் ஆபிரகாமுக்கு என்னானாராம்? தரிசனமானார். பாருங்க, எவ்வளோ ஆயிரக்கணக்கான வசனங்கள், ஏகப்பட்ட காரியம் இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாகிற நேரம் இது. தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே என்ன செய்தார்களாம்? நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலுக்கு அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆண்டவர் பாருங்க, தம்முடைய தூதர்களை தேவ மனிதர்களிடத்தில் அனுப்புகிறார். இந்த 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அதில் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னார். 18:22 பார்த்தீங்கன்னா சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக இன்னும் ஆண்டவர்கிட்ட தான் நின்றுட்டு இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஜெப வாழ்க்கை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. ஜெப வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது. அதனால தான் இந்த ஜெபத்தில் ஜீவன். அந்த 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ? நல்ல கவனிங்க. ஆபிரகாமோடு கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறார், லோத்தை சந்திக்கிறார். அதே போல லோத்தனுடைய வாழ்க்கையில் ஆகாருடைய வாழ்க்கையில் சந்திக்கிறார். லோத்தனுடைய வாழ்க்கையிலும் 19ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவனை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவமார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் பரிசுத்தவான்களையும் தேவ தூதர்கள் வந்து வீட்டுக்கே வந்து சந்திச்சாங்க. வீட்டுக்கே வந்து சந்திக்கிற ஒரு அனுபவம் இருந்தது. அது மாத்திரம் இல்லை, சாராய கூட்டிக் கொண்டு கடத்தி வீட்டில் கொண்டு போய் அரண்மனையில் வைக்கும்போது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் தேவன் ராத்திரில அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். நல்லா கவனிச்சிங்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு எதுவாய் வருகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணுறவங்கள, தேவனுடைய பிள்ளைகளை எதிர்த்து நிற்கிறவங்கள அவங்களுடைய வீட்டில் போய் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்? நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்த நீ என்னாவ செத்தங்கிறார். எதிரிகளுக்கு நடுக்கங்களை உண்டு பண்ணுகிற கர்த்தர். கையை உயர்த்தி ஒரு ஆமென். உங்கள் ஜெபம் எதிரியை என்ன பண்ணும்? நடுங்க வைக்கும். சத்துருக்களுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணுவார்? ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். கொர்நேலியுனுடைய ஜெபத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. கொர்நேலியு ஜெபிக்கும் போது தூதன் வந்து பேசுகிறான். உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக தேவ சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. இதே ஆதி ஆகமத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை பாருங்க. கர்த்தர் ஆபிரகாம் முதிர்வயதாய் 1வது வசனம் 2வது வசனம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தொருளினார். சொல்லி இருந்தபடியே கடாட்சமானார், உரைத்தபடியே சாராளுக்கு செய்தொருளினார். 2வது வசனம் பாருங்க. ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஆண்டவர் முகமுகமா என்ன பேசினாரோ அதை ஜெபத்தில் அவங்க சொன்ன வார்த்தையை
அப்படியே குறித்த காலத்தில் நிறைவேற்றுகிறவர். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்கள் வலது கையை உங்கள் தலை மேலே வச்சு சொல்லுங்க, நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணாகாது, என்னுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது, என்னுடைய ஜெபம் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக தேவ சந்நிதிக்கு போகிறது, எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்க கர்த்தர் தூதனை அனுப்புகிறார், கர்த்தர் என் ஜெபத்துக்கு குறித்த காலத்தில் உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்வோம். இதே ஆதியாகமத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை என்ன செய்கிறான் பாருங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். முதல்ல நாம பார்த்தோம், வீட்டுக்கே தூதர்கள் வந்தாங்க, லோத்து வீட்டுக்கு வந்தாங்க, ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ பாருங்க, தேவ தூதன் எங்கிருந்து கூப்பிடுறான்? வானத்திலிருந்து கூப்பிடுறான். யாரை கூப்பிடுறான்? இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நீங்கள் ஜெப அறையில் இருக்கும்போது உங்கள் ஜெப அறைக்கும் வருவார், அதே நேரத்தில் வானத்திலிருந்து கூப்பிடுற சத்தத்தையும் உங்கள் காதுகள் என்ன செய்யும்? கேட்கும். ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். என்ன அருமையான வார்த்தை! உங்க அழுகுரல் பரலோகத்துக்கு போகுதுங்க, உங்க பெருமூச்சு பரலோகத்துக்கு போகுது, உங்களுடைய இருதயம் வலி, அந்த ஏக்கம் அப்படியே கர்த்தர் அதை கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம், உங்கள் ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். வேதத்தில் இதே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் பாருங்க, அங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறார்னு, அங்கே பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் என்ன செய்கிறான்? தொழுது கொண்டான். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கிய வாழ்க்கையில். மெய்யடியார்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும்னு வேதம் சொல்லுது. உண்மையாகவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இது நடந்தது. இதே நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க. ஆதியாகமம் 22:1வது வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். பாருங்க, தமிழில் சோதித்தார்னு இருக்கு, ஆங்கிலத்தில் டெஸ்ட்னு இருக்கு. எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, நல்லா கவனிக்கணும், ஜெபங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் தேவனே அவனை பார்த்து பேசுகிறார். ஆபிரகாமே என்றார். அவன் என்ன சொல்றான் பாருங்க, இதோ அவனை நோக்கி அடியேன் என்றான். கவனிச்சிங்களா? அதை கவனிங்க. அவர் அவனை நோக்கி என்ன சொல்றார்? ஆபிரகாமேன்னு கூப்பிடுறார். அவன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான்? இதே மாதிரி ஒரு அனுபவம் எங்க இருக்குன்னு தெரியுமா? சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடும்போது சொல்லி கொடுப்பார் பாருங்க. என்ன சொல்லி கொடுப்பார்? இதோ அடியேன் இருக்கிறேன்னு சொல்லுப்பா, இதோ நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே கேட்குறேன், இதோ அடியேன். தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் எப்படியெல்லாம் பரிசுத்தவான்கள் தங்கள் ஜெப வாழ்க்கையில் ஆண்டவரை தரிசிச்சிருக்கிறாங்க, தூதர்களை தரிசிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களோட இடைப்பட்டு இந்த 22:11 பாருங்கள். 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நேராகவும் வர்றாங்க, வானத்திலிருந்து என்ன செய்கிறாங்க? ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் ஏதோ அடியேன் என்றார். அது 15வது வசனத்தை பாருங்க, 22:15 பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆவியானவர் என்ன அழகா எழுதி இருக்கிறார் பாருங்க. இரண்டாம் தரம், ஒரு தரம் மட்டும் இல்லை. இன்னொன்று சொல்ல உங்களுக்கு, சாமுவேல்கிட்ட எத்தனை தடவை வந்தார்? 3 தடவை வந்தார். ஆண்டவர் 2 தடவை வருவார், 3 தடவை வருவார், பேசிக்கிட்டே இருப்பார். வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிடுகிறார். நல்ல கவனிங்க, ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு இந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு இந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களோட பேசணும். இது வரைக்கும் நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க.
இது வரைக்கும் நீங்கள் தான் டப 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 டபன்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் கூட உட்கார்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் உங்களுக்கு என்ன மறு உத்தரவு கொடுக்குறாருங்கிறதே தெரியல. எரேமியா 33:3 என்ன சொல்லுது? என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு. அப்போ தேவன் சொல்லுகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ரொம்ப நேரம் அமர்ந்து, ஒருவேளை உங்களுக்கு பல வேலைகள் இருக்குது, ஓடிடுறீங்க. கவலைப்படாதீங்க, திரும்பவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஜெப அறையில் பிரவேசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். ஆமென், அல்லேலூயா. இதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, 22:1 சோதித்தாரா, 24:1 ஆசீர்வதித்தார். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆதியாகமம் 22:1 சோதித்தார், 24:1 ஆசீர்வதித்தார். இப்போ நான் சொல்கிறத நல்ல சந்தோஷமாக சத்தமாக கம்பீரமாக அந்த காலை நேரத்தில் சொல்லுங்கள். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பல நேரங்களில் என் ஜெபத்துக்கு பதில் வராதது மாதிரி இருக்கும். பல மணி நேரம் அமர்ந்திருந்தோம், தேவ சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கும். ஆனாலும் நான் இளைப்படையாமல் பொறுமையோடு காத்திருப்பேன். ஆனால் நிச்சயமாகவே எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. 22:1 சோதிக்கிறாரு, 24:1 ஆசீர்வதிக்கிறார். அதுதான் நம்ம தேவன். இதே ஆதி ஆகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மன்னிக்கணும், சாமுவேல் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். நல்ல கவனிங்க. நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் வார்த்தையினால் தம்மை வெளிப்படுத்துவார். God reveal His word. நல்லா புரிஞ்சுக்கங்க. வார்த்தையின் மூலமாக உங்களோட வெளிப்படுவார். வார்த்தையை சொல்வார். அந்த வார்த்தையை நீங்கள் இறுக பிடிச்சிக்கணும். அந்த வார்த்தையில் தான் ஜெயம் இருக்குது, அந்த வார்த்தையில் தான் வெற்றி இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அதை விட சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் உங்கள் படுக்கையிலேருந்து எந்திரிக்கும் போது தேவன் கொடுக்குற ஒரு வார்த்தையோடு எந்திரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வரணும். இது வரைக்கும் மொட்டையாக ஜெபிச்சு நீங்கள் மட்டும் எந்திரிச்சு போயிட்டு இருந்தீங்கன்னா, இனி உங்கள் ஜெபத்தை மாற்றுங்க. இனி உங்கள் ஜெப அறையில் மணிக்கணக்காக நேரத்தை செலவழித்து கர்த்தர் பேசுகிறதை கேட்கிற காதுகள் பாக்கியமுள்ளவைகள். சத்தம் இல்லையே. இதனால தான் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இல்லாததுனால தான் கர்த்தர் பேசினார் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு பரியாசமாக தெரியுது. கர்த்தர் பேசுவாரா? அவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசாத கல்லோ மண்ணோ அல்ல, அவர் பேசுகிறவர். அல்லேலூயா. வேதாகமத்தில் 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 14:5 கர்த்தர் அகியாவிடம் இருங்க. அந்த அகியா யாருன்னு தெரியுமா? அந்த அகியா யாருன்னு தெரியுமா? அவர் ஒரு வயதான தீர்க்கதரிசி. யெரொபெயாமின் மனைவி பேர் அபியா, ஆனால் அந்த தீர்க்கதரிசி பேர் அகியா. எல்லாரும் சொல்லுங்க. யெரொபெயாமின் மனைவி பேர் அபியா, தீர்க்கதரிசி பேர் அகியா. நல்ல கவனிங்க. அந்த பி அந்த கி மாற்றிக்கணும். தீர்க்கதரிசி பேர் அகியா. அப்போ நல்ல கவனிங்க. இவ தீர்க்கதரிசியை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன பிரகாரமாய் நீ அவளுக்கு சொல்ல வேண்டும் முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டார்.
எல்லாம் கவனிங்க, ஒருத்தர் தீர்க்கதரிசியாக இருந்தால் சொப்பனத்தில் தோன்றி தரிசனத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரா? வெளிப்படுத்துவார். இந்த யெரொபெயாமின் மனைவி அகியா தீர்க்கதரிசியை நோக்கி வர்றதுக்கு முன்னாடியே இவன் நினச்சிட்டு அவர் வயசான தீர்க்கதரிசி, அவரை மறைச்சு நம்ம ஏமாத்திடலாம், கண் பார்வை என்ன செய்யாது, தெரியாதுன்னு சொல்லி வேஷம் போட்டுட்டு போகிறா. அவர் உள்ள வரும்போதே சொல்கிறா, அவள் உள்ள வரும்போதே தீர்க்கதரிசி சொல்கிறார் பாருங்க, அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிப்பாள்னு யார் சொல்லி கொடுத்தா? கர்த்தரே சொல்லிட்டார் தீர்க்கதரிசிகிட்ட. அந்த 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்ட உடனே அவன் யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா, உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறது என்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். பயங்கரமா இருக்குல்ல? அந்த நாட்கள் தீர்க்கதரிசிகள் கர்த்தர் சொல்றதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லாததை எதையுமே பேச மாட்டாங்க. ஆண்டவர் சொல்வதை மாத்திரம்தான் சொல்வாங்க. வேதாகமத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கும்போது கிதியோன்னு ஒரு அருமையான தேவ மனுஷன், அவன் பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். சரியான பயந்தாங்குழி. அவன் ஏன் பயந்தாங்குழி? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் மீதியானியர்கள் திடீர்னு வருவாங்க. எங்கே வருவாங்கன்னா, இஸ்ரவேல் பயிரிட்ட நிலங்களை எல்லாம் சேதப்படுத்துவாங்க. ஏன்னா இஸ்ரவேல் பாவம் செய்ததுனால ஆண்டவர் 7 வருஷத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? மீதியானியர்கள் கையில் என்ன பண்ணிட்டார்? ஒப்பு கொடுத்துட்டார். இங்கே விவசாயம் நல்லா விளைஞ்சிருக்கிற நேரத்தில் வெட்டுக்கிளிகளை போல வருவாங்க. யார்? இந்த மீதியானியர்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. இந்த மீதியானியர்கள் கையிலிருந்து கொஞ்சம் கோதுமையை பாதுகாக்கிறதுக்காக திராட்சை ஆலைக்கு பின்னாடி இருந்து இவர் என்ன பண்ணுவார்? அதை போரடிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல ஒரு கர்வாலி மரத்துக்கிட்ட தேவ தூதன் நின்றுக்கிட்டு அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியம்பர். பரலோகம் மட்டும்தாங்க பயந்தாங்கோழியை பார்த்து எப்படி கூப்பிடும்? பராக்கிரமசாலிய. இப்படி கூப்பிட்ட உடனே நீங்கள் பராக்கிரமசாலியாக மாறுறீங்களா இல்லையா? பயப்படாதே, தைரியம் மாறணுன்னா கர்த்தர் கொடுக்குற தைரியம் வருதா இல்லையா? அல்லேலூயா. பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கும் நம்மை தேவ தூதர்கள் சந்திப்பது நிச்சயமே. இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரை நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அடுத்த வசனம், அதற்கு கர்த்தர், பயப்படாத, நீ சாக மாட்ட, உனக்கு சமாதானம், பயப்படாத, நீ சாவதில்லை என்று சொன்னார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த நாட்களில் பரலோகத்தை பார்த்துட்டா, பரம தரிசனத்தை பார்த்துட்டா, தேவ தூதர்களை பார்த்துட்டா, கர்த்தரை பார்த்துட்டா அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பயம். ஆனால் கர்த்தர் பரத்திலிருந்து அவனுக்கு ஒரு கிருபையை ஊத்துறார். பயப்படாத, நீ என்ன ஆக மாட்ட, சாக மாட்டேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இதே போல தான் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் மனோவான்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் மனைவிக்கு தேவ தூதன் தரிசனமாகிறான். 3வது வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். நல்ல கவனிங்க. முகமுகமாய் தூதர்கள் அன்னைக்கெல்லாம் நேருக்கு நேராக வந்துட்டாங்க, வந்து பேசுகிறாங்க. நீ ஒரு குமாரனை பெறப்போகிற. 13 பாருங்க, 13 பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவன் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாயிருக்கிறதொன்றும் சாப்பிடாமலும். சரி, நல்ல கவனிங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னது. 13:16 பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, போதுமா? அதே 13:18 பாருங்க. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், ஒரு நிமிஷம்,
ஒரு மனிதனோடு தேவன் முகமுகமாய் பேசுகிறவர். வலது கையை உயர்த்தி நல்ல சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் எங்க உங்க ஜெப அறைக்கு வரணுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க ஜெப அறைக்கு வருவாங்களா? இப்ப வருவாங்களா? நம்ம ஆலயத்தை சுத்தி நிற்பாங்களா? பிசாசுக்கு தெரியும் இங்கே தூதர்கள் நிற்கிறது. ஏன்னா அவன் சொல்கிறான், உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி என்ன பண்ணுவார் உங்கள் ஆண்டவர்? கைகளில் ஏந்தி கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறதே. பிசாசுக்கு தெரியும் தூதர்கள் வருவாங்க, இவங்க ஜெபம்னா தூதர்கள் வந்து நிற்பாங்கன்னு நல்லா தெரியும். வேதாகமத்தில் தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான வார்த்தை 13ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அம்மா இந்த வசனத்தை மட்டும் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. காவலான பரிசுத்தவான மிகாவேல். காவலான பரிசுத்தவான யாரு? நமக்கு பாதுகாப்புக்காக அனுப்பப்பட்டிருக்கிற தூதன் யாரு? மிகாவேல். இங்க தானியேல் படுத்திருக்கும் போது இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு பாதுகாக்கிறது மிகாவேல் தூதன். இங்க தானியேலுக்கு இங்க பாருங்க, தூங்கும் போது பாதுகாக்கிறது மிகாவேல் தூதன், ஜெபிக்கும் போது ஜெபத்தை கொண்டு போறது கேப்ரியேல் தூதன். அதே தானியேல் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. அதே தானியேல் 9:21. நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல். இங்க பாருங்கம்மா, இனிமே இன்னையிலிருந்தாவது உங்க ஜெப வாழ்க்கையில் என் ஜெபத்தில் பார்த்த முதல் தரிசனம், என் ஜெபத்தில் பார்த்த 2வது தரிசனம், என் ஜெபத்தில் முதல் தரிசனத்தில் இந்த தூதன் வந்தான், 2வது தரிசனத்தில் இந்த தூதன் வந்தான், 3வது தரிசனத்தில் கர்த்தர் இப்படி வார்த்தையை அனுப்புனார். இப்படி உங்கள் ஜெப வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, ஆமென். எங்க பிரதர் தேவ தூதர்கள் வரப்போகிறாங்க. ஆதியாகமம் 32:1 என்ன எழுதியிருக்கு தெரியுமா? யாக்கோப்பு பிரயாணமாய் போகையில் சொந்தக்காரர்கள் எல்லாம் தரிசித்தார்கள். யாக்கோப்பு பிரயாணமாய் போகையில் சொந்தக்காரர் தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். எல்லாரும் படிங்க அந்த வசனத்தை. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். இனிமே உங்களை யார் சந்திக்கணும்? நீங்க நடந்து போகிற இடங்களில் எல்லாம் இனிமே உங்களை யார் சந்திக்கணும்? வாயை திறந்து சத்தம் போட்டு சொல்லுங்க, நான் நடக்கிற இடத்துல எல்லாம், நான் போற இடத்துல எல்லாம் என்னை யார் சந்திக்கணும்? நல்ல கரங்களை தட்டுங்க, தேவ தூதர்கள் வந்து என்னை சந்திக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாதிரி எக்கச்சக்க வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. ஆனால் நான் முடிக்க போகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 51வது வசனத்தை பாருங்க. யோவான் 1:51. இன்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேமா, கண்ணு முழிங்க, எல்லாரும் எழுப்பி விடுங்க. இந்த வார்த்தையை சொல்றது யாரு? இந்த வார்த்தையை சொல்றது யாருமா? ஏமா, உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன வாக்கு தத்துவம்? இதை படிங்க, எல்லாரும் படிங்க. வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன்னா என்ன அர்த்தம்? உங்க ஜெப நேரத்தில் இனிமேல் நீங்க யாரை பார்க்கணும்? நீங்கள் நடந்து ஒரு ஊழியத்துக்கு போகும்போது உங்களை யார் சந்திக்கணும்? நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய தூதர்கள் வரணும். நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல கர்த்தர் இதெல்லாம் அனுபவமாக்கணும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தியாயமாக மாறணும். ஒன்றும் இல்லைங்க, இயேசுவை அடித்து சிலுவையில் அரைஞ்சு மரித்து அடக்கம் பண்ண போது மார்க்கு சுவிசேஷம் 1:13 எழுதியிருக்கு. காலுகிட்ட ஒரு தூதனும் தலைகிட்ட ஒரு தூதனும் நின்னான்னு பைபிள் சொல்லுது. பாருங்க,
இது மட்டும் இல்லை, வனாந்திரத்தில் 40 நாள் சாத்தானால் சோதிக்கப்பட்டு அது கரெக்டு தான். 1:13 மார்க் 1:13 போடுமா. வனாந்திரத்திலே அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே தேவதூதர்கள், ஆமென் சொல்லுங்க. காட்டு மிருகங்கள் இருக்கிற இடத்துல ஏசாமியோட யார் இருந்தா? தேவ தூதர்கள் இருந்து என்ன செய்தார்களாம்? யாருக்கு ஊழியம் செய்தார்கள்? ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்தாங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஆமென். இன்னைக்கு உங்க ஜெபத்தில் தூதர்கள் வருவாங்களா? தூதர்களை சந்திப்பீங்களா? தூதர்களோட பேசுவீங்களா? வீட்டுக்குள்ளேயும் வருவாங்க, வானத்திலிருந்து கூப்பிடுவாங்க, உங்களோட முகமுகமாக இடைப்படுவாங்க, உங்கள் வீட்டில் உட்காந்தே பேசுவாங்க. அந்த அனுபவம் இனிமேல் நமக்கு தேவை. கொர்நேலிய வீட்டுக்கு வந்தாங்களா? உங்கள் வீட்டுக்கு வருவாங்களா? இதை சத்தியமாகவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? மெய்யாகவே மெய்யாகவே காண்பீர்கள். அதை சொல்லுங்க, அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மெய்யாகவே மெய்யாகவே இனிமேல் நீங்கள் யாரை காண்பீர்கள்? அப்படி தானேங்க சொல்லியிருக்கிறாரு. மெய்யாகவே மெய்யாகவே. யோவான் 1:51 என்ன சொல்லியிருக்காரு? திரும்ப அந்த வசனத்தை போடுங்க. யோவான் 1:51 எல்லாரும் திரும்ப படிங்க. அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும். அவனை நோக்கினா அவன் யாரு? பின்ன அவனை நோக்கினா அவன் யாரு? நாத்தான்வேல்கிட்ட சொல்றாரு, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் என்ன பண்ணுவீங்க? 440வது நைட் ப்ரேயரில் ஒரே ஒரு சத்தம் தான் சொல்லி உங்களை அனுப்புகிறேன். இனிமே நீங்கள் சந்திக்க போகிறதெல்லாம் தேவ தூதர்கள். உங்கள் ஜெபத்தில் சந்திக்க போகிறதெல்லாம் யார்? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்க போகிறதெல்லாம் யார்? கடைசி அந்த சாட்சியை சொல்லி முடிக்கிற ஆஸ்பத்திரியில், ஜெம் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனுக்கு உட்காந்துருக்கும்போது பின்னாடி ஒரு வாலிப தங்கச்சி நின்று பேசுது, அங்கிள் பிரைஸ்லாடுங்குது, திரும்பி பார்க்க முடியல, நான் ஒரு மாற்று உறுப்பு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் ஆப்ரேஷனுக்கு. அது சொல்லுது, பயப்படாதீங்க அங்கிள், உங்களுக்காக எங்கள் சபையே ஜெபிக்குது அப்படிங்குது. அப்போ கூட நான் திரும்பி பார்க்க முடியல, ஆப்ரேஷன் தேட்டரில் நான் தான் உங்களோட இருப்பேன் அப்படிங்குது. அப்பையும் பார்க்க முடியல. உள்ள தேட்டரில் ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போயிட்டாங்க, அப்பையும் பார்க்க முடியல. ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியில் வர்ற வரைக்குமே என்ன பண்ண முடியல. நான் புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் பரத்திலிருந்து தம்முடைய தூதனை அனுப்பி என்னை தைரியப்படுத்திட்டு போயிட்டார். அல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நடத்துவார். கொர்நேலியு வீட்டுக்கு வந்த தூதர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இதை சொன்னது இயேசு கிறிஸ்து. மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் காண்பீர்கள். அதை சொல்லுங்கம்மா, வாயை திறந்து. மெய்யாகவே மெய்யாகவே வாயை திறந்து சொல்லுங்க, நான் யாரை பார்ப்பேன்? இனிமேல் நீங்கள் அதைத்தான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். பதறிக்கிட்டு வருவீங்க. பிரதர், எங்கள் வீட்டுக்கு தூதன் வந்தான்னு இனிமேல் சொல்வீங்க பாருங்க. எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லா எழுந்து எல்லாரும் கொஞ்சம் தூக்கி விடுங்க அப்படியே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே நாவை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பைபிளை மிதிச்சிடாதீங்க. நல்லா உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஆண்டவருடைய கரம் உங்களை தொடட்டும். எல்லாரும் நாவுகளை திறந்து சொல்லுங்க, நான் ஜெபிக்கும் போது தேவன் எனக்கு தரிசனம் ஆவார். தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமான காட்சியை நான் காண்பேன். தேவன் என்னோடு பேசுவார், வார்த்தையின் மூலமாக இடைப்படுவார், என்னோடு அமர்ந்து உரையாடுவார். நல்ல 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் ஜெப நேரங்களில் இது நடக்கட்டும். ஆண்டவரே எங்கள் ஜெப நேரங்களில் இது நடப்பதாக. எங்கள் ஜெப நேரங்களில் இது நடப்பதாக. ஓ தேங்க்யூ லோர்ட்.
உன்னத பலத்தினா நிறைத்தது தேவ கிருபையே, தேவ பலத்தினா நிறைத்தது தேவ கிருபை. நல்ல கரங்களை தட்டி உன்னத பலத்தினா கிருபையே, தேவ பலத்தினால் இழைப்பது தேவ கிருபையே. கிருபை 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 தேவா, கிளியில் மகிழும் இயேசு தேவா, கிருபையினாலே விசுவாசம் கொண்டு கேட்டு ரட்சித்தீரே. அல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசம் கொண்டு மீட்டு ரட்சித்தீரே. பரலோக அக்கினியால் நிறைத்தது தேவ கிருபையே, பரிசுத்த அக்கினியால் நிறைத்தது தேவ கிருபையே. பரலோக அக்கினியால் நிறைத்தது தேவ பரிசுத்த அக்கினியால் நிறைத்தது தேவ கிருபையே. கிருபை 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 தேவா, கிளியில் மகிழும் இயேசு தேவா, தூதர்களுடைய நடமாட்டம், தூதர்களுடைய நடமாட்டம், தூதர்கள் நடமாடட்டும். ஒவ்வொருவர் அருகிலும் தேவ தூதர்கள் இறங்கி வரட்டும். ஆகாரோடு பேசின தூதர்கள், யாக்கோபை சந்தித்த தேவ தூதர்கள், இயேசுவுக்கு ஊழியம் செய்த தேவ தூதர்கள், தானியேலை சந்தித்த காவல்காரனாகிய பரிசுத்தவான் தேவ தூதர்கள், கேப்ரியல் தூதர்கள், லெக்கோதோரோ கர்தோரோ ஷாதாலாரோ லெக்காபோ ரபா ரதா லெக்கோ ரெமோ லெக்கோ ரெபா ரதா ரபோ லரோ ரெபா ரெக்கோ ரதோ ஷரா லெக்கோ அபாகோ தோரோ ரெபாகோ தோரோ லபாகோ தோரோ அபாரோ தோரோ ஓ ரபோ. வல்லமை 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 வல்லமை. பலவானே, புதுக்கோட்டையின் பலவானே, இயேசுவின் நாமத்தில் உன் உச்சந்தலை உடைவதாக. எல்லாரும் ஆவில நிறைஞ்சு ஜெபம்னுங்க. ஒருத்தர் சோம்பலா இருக்காதீங்க. பட்டணத்தை சுதந்தரிக்கிற நேரம் இது. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே, ஜனங்களை தாங்க ஆண்டவரே. திருவிருந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க, திருவிருந்த பந்திய ஆசீர்வதிங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. பலவீனப்படுத்துகிற ஆவியே, குறி சொல்லுகிற ஆவியே, பொய்யின் ஆவியே, தாறுமாறுகளின் ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. ஒவ்வொருவருடைய ஆவியிலும் பலன் உண்டாவதாக, ஒவ்வொருவருடைய ஆத்மாவிலும் பலன் உண்டாவதாக, ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் பலன் உண்டாவதாக. ஒரு அக்கினி மூடுவதாக, ஒரு அக்கினி மூடுவதாக, ஒரு அக்கினி மூடுவதாக, ஒரு அக்கினி மூடுவதாக. எபிரேயர் 12:29 படி அந்த பரலோக அக்கினி, அந்த பரிசுத்த அக்கினி, அந்த கிருபையின் அக்கினி, அந்த வல்லமையின் அக்கினி நிரம்பட்டும்.
கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், சாப கட்டுகள் உடையட்டும். வல்லமை இறங்கிட்டே இருக்கு, அக்னி இறங்கிட்டே இருக்கு. ஓரா தாலா காமா தோரா காபா தாலா காபா தோரா காபா தாரா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க. நன்றி நன்றி தகப்பனே, இந்த 440வது இரவு ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீங்க. உங்க நாம மாத்திர மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனி ஜெபத்தில் தேவ தூதர்களை சந்திப்பார்களாக. தரிசனம் உண்டாவதாக. பிரியமானவர்களே,